என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்களை அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய கார்டனில் இந்த வருஷத்துக்கான லாஸ்ட்டாக எடுக்கிற அதிக ப்ரொடியூசர் தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், இதில் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது அவரை இருக்குது, செடி அவரை. அதாவது செடி அவரையிலே அது மொச்சை அவரைன்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும் மொச்சை அவரை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கொஞ்சம் ஒரு புடலங்காய். இதை படிப்படியாக குறையுது. ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீட்டு பெரும்பயிறு பிஞ்சிலே பறிச்சதாக தான் நல்லாயிருக்கும். இது முத்துனாக்க நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், மேசிவாக இருக்குது, எல்லாம் பரங்கிக்காய், ரொம்ப அதிகமான பரங்கிக்காய் தான். ஒரு 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ல் ரொம்ப பெருசாக இருக்கிறது இதுதான், ரொம்ப பெரிய பரங்கிக்காய் இது. இதுக்கு அடுத்தது இது தான் பெருசு. அதுக்கு அடுத்தது இது. அதுக்கு அடுத்த சைஸ் அப்புறம் சின்னது, அப்புறம் 2 சின்னது இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை நல்லாயிருக்கு. பாருங்கள், இந்த வருடத்துக்கான இறுதி விளைச்சல், ஆர்கானிக் விளைச்சல். அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் ஆடி மாதம் போட்டாக்க நிறையா காய்க்கும் கார்டனில். இதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும் காய்கறிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்கானிக் கார்டனிங், ஆர்கானிக் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக நம்ம காய்கறி நம்ம கார்டன்லேயே இல்லை டெரஸ் கார்டனில் போட்டு நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.